ஹலோ மக்களே! சமைக்கிறத விட ஒரு பெரிய கொடுமை இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? என்ன சமைக்கணுன்றத யோசிக்கிறது தாங்க. காலையில என்னடா சட்னி அரைக்கணுன்றதுல ஆரம்பிக்கும். மதியம் அதே சாம்பார், அதே காரக்குழம்பு வைக்கக்கூடாது. நேத்து வச்ச குழம்பு இன்னைக்கு இருக்கக்கூடாது. குழந்தைங்கலாம் இருந்துட்டா, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி வெரைட்டியாவும் இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். நைட்டுக்கு மதியம் வச்ச குழம்பு இருக்கக்கூடாது. காலையில வச்ச அதே சட்னியா? இப்படி எல்லாத்தையுமே கேட்பாங்க. நம்ம திரும்ப என்ன சமைக்கட்டும்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த உப்மாலாம் செஞ்சுட்டீங்கன்னா போதும். இத தாண்டி வேற எதுவுமே தெரியாதா? அப்படின்னு கேட்பாங்க. நமக்கெல்லாம் பரவாயில்லங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு இப்ப நெறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. புதுசு புதுசா ஏதாவது ரெசிபிய பார்க்குறோம். ட்ரை பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்றோம். எப்பயாவது ஒரு சில ரெசிபீஸ ட்ரை பண்ணுவோம். ஆனா, நம்ப அம்மாலாம் யோசிச்சு பாருங்க. எத்தன தடவ கேட்டுருப்போம். "அம்மா லஞ்ச் பாக்ஸ்க்கு இதே தான் செய்வியா? அதே தக்காளி சட்னிய டெய்லியும் செய்றியேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. "நீங்க சமைக்கிறப்ப என்னதான் அப்படி புதுசா சமைக்கிறீங்கன்றத பார்ப்போம். தக்காளி சட்னி இல்லன்னா, "என்னம்மா இன்னைக்கு தக்காளி சட்னி அரைக்கக்கூடாதான்னு கேட்பீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எத்தன தடவ உங்க அம்மாகிட்ட இதே கேள்விய கேட்டுருக்கீங்க? எத்தன பேர் உங்க அம்மாகிட்ட இந்த கேள்விய கேட்டுருக்கீங்க? உங்க அம்மா என்ன பதில் சொல்லுவாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை ரவை உப்புமா தான். நான் ஒரு சில டிப் மட்டும் சொல்றேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் காய்கறில ப்ரோக்கோலியும் வந்து சேர்த்துருக்கேன். வேக வச்சு, அதாவது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு பொடியா நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன். மீதி காயெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். என்னெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அத வந்து சேர்த்துக்கலாம். தண்ணிய பொறுத்தவரைக்கும் குக்கர்ல வைக்கிறீங்கன்னா 1க்கு 2 கரெக்ட்டா இருக்கும். குக்கர்ல நீங்க வைக்கல, நான் செய்ற மாதிரி வாணல்ல செய்றீங்கன்னா 1க்கு 3 பங்கு தண்ணி கண்டிப்பா வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சம்பா கோதுமை நல்லா வெந்திருக்கும். 3 1/2 பங்கு தண்ணி கூட நீங்க வந்து வைக்கலாங்க. தண்ணியா இருக்கேன்னு நீங்க பயப்பட தேவையில்ல. நல்லா ஆற ஆற உங்களுக்கு வந்து இறுகிடும். ஆனா 1க்கு 3 கரெக்ட்டா இருக்கும். காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கைப்பிடி நெறைய புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா வந்து இருக்கும். கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. ஓரளவுக்கு சூடு நம்மளால கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியே போதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.